டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு பை செல் இண்டிகேட்டர் பற்றி தான். இது ட்ரேடிங் வியூ ஃப்ரீ வெர்ஷனில் இருக்குது. இந்த இண்டிகேட்டரோட நேம் என்ன, இதோட செட்டிங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து இண்டிகேட்டர் நேம் என்ன, அது செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ கேட்குறீங்க. நான் தெளிவாக வீடியோவில் எல்லாமே சொல்ல தான் செய்கிறேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும் எந்த இண்டிகேட்டர், அதோட நேம் என்ன, அதோட ஆத்தர் யார், அது எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க, அந்த இண்டிகேட்டர் எப்படி நம்ம எடுக்கணும், அதை எடுத்து என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும், எல்லாமே நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எல்லா வீடியோஸ்லையும். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த இண்டிகேட்டர் நம்ம எடுக்கிறோம், அதோட செட்டிங்ஸ் என்ன பண்ணுறோம், அதை எப்படி வந்து இன்ட்ராடேக்கு இல்லைனா ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் எப்படி நிஃப்டியில் ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்துலேருந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு 5ஆம் தேதி ஏப்ரல் பார்த்திங்கன்னா ஒரு பை சிக்னல் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ இங்கே வந்து செல் சிக்னல் இருக்கிற மாதிரி பாருங்கள், ஒரு நல்ல ஃபால். ஸோ மறுபடி இந்த பை சிக்னல் கிடச்சோடனே மார்க்கெட் நல்ல கேப் அப்லாம் ஓப்பன் ஆச்சு. மறுபடியும் பாருங்கள் சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ மறுபடியும் ஒரு செல் சிக்னல் கிடச்சோடனே ஒரு நல்ல ஃபால் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் பை கிடச்சோடனே சைட் வேஸ்லேயே கொஞ்சம் புறமா போய்ட்டு மறுபடியும் நல்ல அப் ட்ரெண்ட் தான் போயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து இன்ட்ராடேக்கு சரி ஸ்விங் ட்ரேடிங் சரி நல்லாவே ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இன்ட்ராடேக்கு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த சிக்னல் கிடச்சிட்டு எந்த சிக்னல் இருக்கோ அந்த பொசிஷன் பேஸ் பண்ணி போங்க. இப்போ பைனா இப்போ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு போயிருங்க. அந்த சிக்னல் மாறாத வரைக்கும் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணாதீங்க. இந்த இண்டிகேட்டர் நீங்கள் அப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பை சிக்னல் கொடுத்துருக்கு நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அது செல் சிக்னல் அப்படிங்கிறது ஒன்று வந்து கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட கால் ஆப்ஷன் பொசிஷன் வந்து எக்ஸிட் பண்ணாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஏன்னா இது பை சிக்னல் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்லாவே ஒரு ட்ரெண்ட் இது கொடுக்குது. ஸோ அப்சர்வ் பண்ணி பார்த்தனால தான் சொல்கிறேன். ஸோ எந்த சிக்னல் கொடுக்குதோ அது பேஸ் பண்ணி ஒரு நல்லாவே ட்ரெண்டு கொடுக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ட்ரேட் எதுவும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போது இதுவே வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த இண்டிகேட்டரை நீங்கள் நேராக போய்ட்டு 1 ஹவரில் மட்டும் வச்சு பண்ணுங்கள். 1 ஹவரில் என்ன சிக்னல் இருக்கோ அதை பேஸ் பண்ணி போங்க. இப்போ 1 ஹவரில் பாருங்கள், நிஃப்டியில் நமக்கு இங்கே பை சிக்னல் கொடுத்துருக்கு. நியர்லி பார்த்தீங்கன்னா 22,000 கிட்ட, 22,080 அந்த மாதிரி லெவல் கிட்டே நமக்கு பை கொடுத்துருக்குது. அங்கேருந்து பாருங்கள் ஒரு செல் சிக்னல் கூட இல்லை, க்ளீனாக நல்லா சரியான அப் ட்ரெண்ட், நியர்லி 700 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசனால தான் சொல்கிறேன். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஸ்விங் ட்ரேட் வந்து நான் பெருசாக வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த இது வந்து நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்ஸை ஸ்விங் ட்ரேட் பண்ணுறப்ப நீங்கள் தாராளமாக நீங்கள் எந்த ஸ்டாக்கில் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிங்களோ நீங்கள் அதை வச்சுட்டு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு அது என்ன பை சைடு இருக்கா செல் சைடு இருக்கா அதை பார்த்து உங்களோட பொசிஷனை நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து நீங்கள் வந்து நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ஃபின் நிஃப்டியோ சென்செக்ஸோ எதில் ட்ரேட் பண்ணால் சரி நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸோ ரொம்பவே சேஃப் ட்ரேடர். இன்னொன்று ரொம்பவே எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் அது என்ன சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக போகலாம். சரிங்களா? ஸோ இப்போது இது பேங்க் நிஃப்டி எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயும் பாருங்கள் பேங்க் நிஃப்டியில் 1 ஹவரில் பாருங்கள் நமக்கு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 46,700 அந்த 46,900 வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து பை சிக்னல் கொடுத்துருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட். இப்போ இதே நீங்கள் 15 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். 15 மினிட்ஸ் இங்கே ஒரு பை கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்குது. ஸோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு செல் சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஷோ ஆகிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு பை சிக்னல் ஜென்ரேட் ஆனோடனே நல்லாவே இன்றைக்கி ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸில் மட்டுமே வச்சு நீங்கள் இன்ட்ராடேக்கு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சென்செக்ஸ்லையுமே பாருங்கள். ஸோ அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கும். சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்ஷன் ப்ரீமியம் நல்லாவே ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ சென்செக்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் கேப்சர் பண்ண முடியும். அது ஏதர் கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ அந்த சிக்னலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பொசிஷன் எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை வந்து இன்ட்ராடேக்கு சரி ஸ்விங் ட்ரேடிங் சரி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஸ்டாக்ஸில் மட்டும் போங்க, ஆப்ஷன்ஸில் பண்ணாதீங்க. அது எப்போவுமே ரிஸ்க்கு. ஸோ புரிஞ்சுக்கோங்க. இதில் என்ன தான் இண்டிகேஷன் ஷோ ஆனாலுமே ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸில் மட்டுமே பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் இருக்கும்,
கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ண முடியும். ஆப்ஷன்ஸில் ஸ்விங் ட்ரேட் வந்து செட் ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா யூடி பாட். ஆக்சுவலாக இந்த யூடி பாட் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, யூடி பாட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ட்ரேடிங்கில் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் டேப் போய்ட்டு சர்ச் பண்ணினாலே இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுவே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் எதை எடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் எடுக்க வேண்டியது இங்கே பாருங்கள், யூடி பாட்டுன்ட்டு இந்த ஆத்தர் நேம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ யூசஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த இண்டிகேட்டரை எக்ஸாக்டாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த இண்டிகேட்டரை எடுத்துகிட்டு இதோட செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்புட்ஸில் கீ வேல்யூ இருக்குல்ல, இதை வந்து 3 கொடுத்துக்கோங்க. ஏடிஆர் பீரியட் 10 கொடுத்துக்கோங்க. ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயிலிங் ஸ்டாப் எடுத்துட்டேன். பை செல் இந்த 2 சிக்னல் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு உண்டாக மட்டும் நான் டிக் கொடுத்துருக்குறேன். பார் கலர் நான் வந்து எடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ வேறு இதில் வந்து பெருசாக செட்டிங்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இதுவே போதுமானது தான். நமக்கு பை சிக்னல் அண்ட் செல் சிக்னல் தான் தேவை. அது க்ளீனாக நீட்டாகவே இது ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இண்டிகேட்டர் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நாள் பார்த்துக்கோங்க. யூடி பாட் ஆத்தர் நேம் பார்த்துக்கோங்க. யூசர்ஸ் எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு நான் சொன்ன செட்டிங்ஸ் என்னென்ன சொல்லணும் அதை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? சரி, இது போக நான் என்னோடய கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, என்னென்ன நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் பேஸ் பண்ணி எப்படி எக்ஸாக்டாக நம்ம வந்து ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ சப்ளை டிமாண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வரும். ஸோ நமக்கு அந்த கேனோட நம்பர்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னாலே நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து ஒரு 80% கன்ஃபார்மாக ஒரு கரெக்டான ஒரு பை சைடு பொசிஷனும் சரி இல்லை செல் சைடு பொசிஷனும் சரி நம்ம எக்ஸாக்டாக பை பண்ண நிச்சயமாக முடியும். அது எந்த இண்டெக்ஸ் இருந்தாலும் சரி, நிஃப்டியிலேருந்து சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டி எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த கேன் நம்பர்ஸ் மூலிமா நம்மளால் துல்லியமாக ஒரு என்ட்ரி வந்து நிச்சயமாக எடுக்க முடியும். ஸோ அது எப்படி எடுக்கலாம் என்ன எது அப்படிங்கிறது கேன் பேஸ் பண்ணி நான் நம்பர்ஸாகவும் சொல்லிக் கொடுப்பேன். இன்னொன்று இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு தேவையான எந்த இடத்துல எக்ஸாக்டாக ரிவர்சலாக வாய்ப்பு இருக்குது, அப் சைடாக சரி டவுன் சைடாக சரி, அந்த மாதிரி கேன் பேஸ் பண்ணி எப்படி சில செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ ஓவரால் ட்ரெண்ட் வந்து இப்போ இண்டெக்ஸ்லேருந்து எந்த ஒரு ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, அதோட ஓவரால் ட்ரெண்ட் வந்து பை சைடு இருக்கா செல் சைடு இருக்கா, ஸோ எங்கே புல் பேக் எடுக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கேன் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வருஷத்துக்கு ஃபுல்லாக நான் சொல்கிறது, இந்த வருஷம் அந்த இயர் எண்டு வரைக்கும் என்னென்ன நாள்லாம் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகும், அதாவது நான் வந்து வெறும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படி சொல்ல, எந்த இண்டெக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஸ்டாக்குக்கும் இது பொருந்தும். சரிங்களா? ஸோ என்னைக்கு ட்ரெண்டிங் ஆகும் அப்படிங்கிறத டேட்டா உங்களுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு சூப்பரான விஷயம் இது. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி டேஸில் மட்டுமே அந்த ஸ்டாக்கையோ இல்லை இண்டெக்ஸ் ட்ரேடிங்க்கோ நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அது எதர் பை சைடோ செல் சைடோ உங்களால் நிச்சயம் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரிக் எப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கல் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் எப்போவுமேலாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் நினைக்கலாம் மேலே தான் போகணும், ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து 2 கேண்டிலில் கீழே வந்து பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகி வந்துட்டுருக்கும். ஏன் அப்படின்னு யோசிக்கலாம், உங்களுக்கு டைம்லாம் கொடுக்காது. நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம்னு யோசிப்பீங்களா இல்லை வந்து ஆவரேஜ் பண்ணலாம் யோசிப்பீங்களா, நம்மள ஒரு கன்ஃபியூஷனில் விட்டுருவாங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ட்ரிக்ஸ் தான் நீங்கள் நிறைய கற்றுக்கணும். ஸோ என்னென்ன ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டா நம்ம வந்து ஜெயிக்கலாம், இதில் வந்து ஜெயிக்கிறத தாண்டி முதல்ல சஸ்டெயின் ஆகலாம் அப்படிங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ஸோ இது போக ஆப்ஷன்ஸ் சார்ட் இருக்குல்ல, நம்ம ட்ரேட் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சார்ட் இருக்குல்ல, அதில் எப்படி எக்ஸாக்டான பை என்ட்ரி செல் என்ட்ரி எடுக்கலாம், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணணும், எக்ஸாக்டாக டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், டார்கெட் இப்போ நம்ம ஒரு பை லெவல் எடுக்கிறோன்னா அது இது வரைக்கும் டார்கெட் போகணும் எப்படி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்களும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இதுவே போதுமானது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இன்ட்ராடே ரிலேட்டடாகவும் சரி, பொசிஷனல் ட்ரேடிங் ரிலேட்டடாகவும் சரி, ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காகவும் சரி, நிறைய அப்டேட்ஸ் நம்ம வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக உங்களுக்கு டைமிங் கேண்டில் அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு டைமிங் கேண்டிலுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எந்த டைமில் ஒரு மொமெண்டம் எடுக்க வாய்ப்பு இருக்குது, ஏதர் அப் சைடாக டவுன் சைடு, ஆனால் எந்த டைமில் எக்ஸாக்டாக நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அந்த மாதிரி டைமிங் கேண்டில் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோடய கோர்ஸ் கண்டென்ட் எல்லாமே. ஸோ யார் விருப்பப்பட்டாலும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக இது எல்லாமே நான் உங்களுக்கு டீச் பண்ணி தருவேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.